தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 8வது வாரம், செவ்வாய்க்கிழமை. கிறிஸ்துவ வாழ்வு. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பினால் பிணைக்கப்பட்டு அவருடைய அருளால் நிறைக்கப்பட்டு அவரை போல வாழ்ந்து இந்த உலகிற்கு இயேசுவின் அன்பை பிரதிபலிக்க அழைக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாய் இருக்கின்றோம். நாம் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்தி காட்டவே இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஏதோ கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் அடிப்படையாக கொண்டது மட்டும் அல்ல, மாறாக அவை அனைத்தையும் வாழ்விலே செயல்படுத்தி காட்ட வேண்டிய செயல்முறையாக அமைந்திருக்கின்றது என்பதை இறைவார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். 2 கொரிந்தியர் 6:4 நாங்கள் கிறிஸ்துவின் பணியாளர் என்பதை எங்களுடைய நடத்தையால் வெளிப்படுத்தி காட்டுகின்றோம் என்று சொல்லி பவுலடியார் அறிக்கையிட்டு சொல்வதாக இருக்கின்றது. மேலும் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது யாக்கோப்பு செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லுவார். யாக்கோப்பு 1:40 தன்னிடம் விசுவாசம் உண்டு என சொல்லிக் கொள்கிறவர் அதை செயல் காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன என்று சொல்லுவார். ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு. நான் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறேன் என்பதை என்னுடைய செயல்களால் நான் காட்ட வேண்டும். பவுல் சொல்வதை போல இயேசு கிறிஸ்துவின் மனநிலையே உங்களில் இருக்கட்டும் என்று சொல்வார். இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். ஆதி திருச்சபையிலே சிதறிப்போன இயேசுவின் சிலர்கள் இயேசுவை பிரதிபலித்தார்கள். எனவேதான் அவர்களை பார்த்து இதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைத்தார்கள். கிறிஸ்துவை தாங்கி இருக்கிறவர் என்று சொன்னார்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் நம்முடைய செயல்கள் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியதாக அமைய வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் அடுத்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். அறிவு தெளிவுடையவர்களாக இருங்கள் என்று சொல்லி பேதுரு நமக்கு அறிவுரை கூறுகின்றார். எதை செய்கின்றோம், ஏன் செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம், யாருக்காக செய்கின்றோம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தெளிவு இல்லையெனில் ஒரு சில நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள் நமக்கு சுமையாக மாறிவிடும், அல்லது நமக்கு ஒரு வெறுப்பையோ ஒரு விரக்தியோ ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். முழு தெளிவோடு முழுமையாக அதை அறிந்து செய்கின்ற பொழுது அதுவே நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழம்பிய மனதில் நாம் செய்கின்ற பொழுது அது நமக்கு ஒரு வெற்றியையோ நாம் செய்கின்ற செயலுக்கேற்ற பலனையோ நமக்கோ பிறருக்கோ கொடுக்கக்கூடியதாக அமையாது. ஆகவே தெளிவாக அறிவு தெளிவோடு அதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து வருகின்ற அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பேதுரு அழகாக சொல்லுவார். ஏனென்றால் 1 பேதுரு 5:8 அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியான அழகை யாரை விழுங்கலாம் என்னும் கர்ச்சிக்கும் சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற சொல்லுவார். நாம் தெளிவோடு இல்லையெனில் வீழ்ந்து போவோம். மேலும் இறை வார்த்தை சொல்கின்ற முழு உள்ளத்தோடு செய்யப்படாத அனைத்தும் பாவமே என்று சொல்லப்படுகின்றது. அரை மனதோடு குழம்பிய மனதோடும் செய்வது நாம் அந்த செயலை முழுமையாக செய்யாமல் இருப்பதற்கு சமமாக அமைந்துவிடும். ஆகவே தெளிவோடு இருக்கிற பொழுது நாம் செய்கின்ற செயலை முழு உள்ளத்தோடு செய்ய முடியும். கிறிஸ்துவ வாழ்வில் இருக்க வேண்டிய 3வது குணமாக பேதுரு சொல்லி காட்டுவது எதிர்நோக்கோடு இருங்கள் என்று சொல்லுவார். எதை எதிர்நோக்கி இருப்பது? கடவுளுடைய அருளையும் ஆசீரையும். எப்போது அந்த அருளும் ஆசீரும் கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் போது அளிக்கப்படுவதாக பேதுரு சொல்லி காட்டுகின்றார். யாருக்கு இயேசு அதை வெளிப்படுத்துவார்? யோவான் 14:21 என் கட்டளைகளை கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார், என் மீது அன்பு கொண்டுள்ளவரை என் தந்தை மீதும் அன்பு கொண்டுள்ளார், நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். கட்டளைகள் கடைபிடிக்க வேண்டும், இயேசுவை அன்பு செய்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் இயேசுவை அன்பு செய்வோர் என்று சொல்லிக்கொண்டால் 1 யோவான் 4 படிப்பதை போல தன் சகோதரர்களை அன்பு செய்யாதவன் கடவுளை அன்பு செய்ய முடியாது.
நாம் பிறரை அன்பு செய்கின்ற பொழுது கடவுள் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக மாறுகின்றோம். அப்பொழுது கடவுள் நம்மை அன்பு செய்து தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்பொழுது கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஆகவே இத்தகைய எதிர்நோக்கோடு கடவுளுடைய அருளுக்காக காத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து வாழ்வில் அடுத்து நமக்கு தேவையான குணமாக பேதுரு சொல்லி காட்டுவது கீழ்ப்படிதலுள்ள மக்களாக இருங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார். 1 சாமுவேல் 15:22 படிக்கிற பொழுது கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது. நாம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? இணைச்சட்டம் 13:4 உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு அஞ்சி அவர் தம் கட்டளைகளை கடைபிடித்து அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்து அவரை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நாம் அவர் குரலுக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளை கடைபிடித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? இணைச்சட்டம் 28 படிக்கின்ற பொழுது ஆசீர்வாதங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுப்பதாக இருக்கின்றது. ஆகவே நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிவோம். நாம் சாத்தானுக்கு அல்ல, மாறாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்விலே நமக்கு தேவையான அடுத்த குணமாக பேதுரு சொல்லி காட்டுவது தூயோராயிருங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன் நாம் தூயோராக இருக்க வேண்டும் என்றால் நம்மை அழைத்தவர் தூயவராக இருக்கின்றார். எதில் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும்? அனைத்து செயல்களிலும் நம்முடைய நடத்தைகளெல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். உடல், உள்ளம், ஆன்மா அனைத்திலும் தூயவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நான் தூயவராக இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இறைவார்த்தை சொல்கின்றது, தூய்மையினால் அன்றி எவரும் கடவுளை அணுகி வர முடியாது. நாம் கடவுளை அணுகி வந்து அவர் பாதத்தில் அமர்ந்து அவருடைய அருளை பெற வேண்டுமெனில் நாம் தூயோராக இருக்க வேண்டும். அப்படி நாம் தூய்மையாக இருக்கின்ற பொழுது நமக்கு கிடைப்பது என்ன? மத்தேயு 5:7 தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் எனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். இப்படி நாம் கடவுளை காணுகின்ற பொழுது கடவுளுடைய வெளிப்பாட்டை நாம் கண்டுகொள்வோம். கடவுள் வெளிப்பாடு நமக்கு வருகின்ற பொழுது நாம் அவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்றவர்களாக மாறிப்போவோம். அப்படி அவருடைய அருள் நமக்கு வருகின்ற பொழுது தெளிவான சிந்தனை நமக்கு இருக்கும். அது தெளிவாக சிந்தனை இருக்கின்ற பொழுது நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழ்பவர்களாக செயல்படுபவர்களாக இருப்போம். ஆம் அன்பு சகோதரமே, படிப்படியாக நாம் கிறிஸ்துவ வாழ்வில் நடக்க வேண்டிய செயல்பாடுகளை பேதுரு நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம். பேதுரு வழிகாட்டுகின்ற வழிகாட்டுதலிலே நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம். இறை அருள் பெற்ற மக்களாய் வாழ்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கின்ற எங்கள் அற்புதமான அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர், அழைத்திருக்கின்றீர், அர்ச்சித்து புனிதப்படுத்தி இருக்கின்றீர். எங்களுடைய செயல்களால் உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு தேவையான ஆற்றலையும் அருளையும் கொடுத்திருக்கின்றீர். நீர் கொடுத்த அருளை கொண்டு நாங்கள் எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் தூயோராக வாழவும் அதன் வழியாக உம்மை கண்டுகொள்ளவும் எங்களுக்கு அருளையும் கிருபைகளையும் தந்திடுவீராக. தெய்வமே, இதோ இந்த நாள் முழுதும் எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தெளிவான சிந்தனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளும். தூய உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளும். தூயதை மட்டுமே சிந்திக்கின்ற சிந்தனையை கொடுத்தருளும். தீயவற்றை, தீயவன் சூழ்ச்சிகளை, மாற்றானின் கருவிகளை எங்களிடமிருந்து எடுத்தெறிந்து விடுவீராக. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ ஆசைப்படுகின்றோம். அந்த வாழ்வில் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலா